ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹானர் X9c இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடல, ஓகேங்களா. 6.7 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கூட 4000 Hz பீக் பிரைட்னஸில் கொடுக்குறாங்க. 120 Hz ரெப்ஸர் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால பிக்சர் குவாலிட்டி எப்போ நல்லாவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதே தான் கொடுத்துக்குறாங்க. அடுத்தது 4000 Hz பீக் பிரைட்னஸில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வெளிச்சத்துலையும் கூட ஃபோன் வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும், ஓகேங்களா. அடுத்து 120 Hz ரீப்ரெசெட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே 4 பக்கம் எட்ஜ் வந்து கர்வ்டாகவே இருக்கிறதுனால நல்லா இன்னாடி ஃபீல்டு நல்லாவே இருக்குங்க. இதோட வெயிட்டு 7.9 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ஹை ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ரொம்ப டிம்மாக தெரிகிற அளவுக்கு பிரைட்னஸும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஒரு டிஸ்பிளே வந்து நல்லா டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 108 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 5 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம 108 MP கேமரா வச்சு நம்ம 4K வீடியோ 30 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம வந்து எந்த வீடியோஸ் சேக்காகவே ஃபோட்டோஸ் சேக்காகவே எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த 108 MP கேமராவில் வந்து நம்ம ஏஐ, அதாவது எரேசர் பண்ணிக்கலாம், எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா கொடுக்குறனால அது டீசெண்டாகவே இருக்குது. நம்ம 1080p வீடியோ 30 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க, ஓகேங்களா. அடுத்தது பேட்ரி 6600 mAh பேட்ரிங்க, நல்ல மேசிவான பேட்ரிங்க. அடுத்து ஃபுல்ஃபில் பண்ண 66க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதாவது 6600 mAh பேட்ரிங்க எடுத்து கண்டிப்பாக 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க, அவங்க கிளைம் பண்ணுறது, ஓகேங்களா. அடுத்தது நார்மல் யூசேஜ் அந்த ஹெவி யூஸராக இருந்தால் கேம் விளாடுறீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படி நிற்கிங்க, ஓகேங்களா. 8GB ப்ளஸ் 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைல் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 24,999 அந்த ரேஞ்சு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ 8+250 வந்து கண்டிப்பாக 29 அந்த ரேஞ்சில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அடுத்து இதோட ப்ராசஸ் Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு கம்மியான ப்ராசஸ், ஆமாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் அதிகப்படுத்தி போட்டு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால தான் ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகும், ஓகேங்களா. 25 அந்த ரேஞ்சில் வருங்க. அடுத்து நம்மளுக்கு IP68க்கான வாட்டர் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. அதனால் தண்ணீர் துளிகள் அதேபோல் கீழே போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு மிலிட்ரி கேடு இது கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கீழே போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. ஃபைல் சப்போர்ட்டுக்கு NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா. இந்த ஃபோனு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கேமரா டீசெண்டாகவே இருக்குது. அடுத்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டான இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கலாம். அவங்க இருந்தாலும் இந்த போன்னு சொல்லி விட்டுருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோனு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டருக்கு தான் சொல்லி பாருங்கள். ஏன்னா ஓவரால் இந்தியாவிலே 400 சர்வீஸ் சென்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. இருந்தால் வாங்குங்க. இல்லை ஹானர்லேருந்து கண்டிப்பாக எனக்கு மொபைல் வேணுங்க தாராளமாக வாங்கலாம். என்ன கேட்டால் உங்கள் ஏரியா சர்வீஸ் சென்டர் இருந்தால் வாங்குங்க, ஓகேங்களா. அப்புறம் சர்வீஸ் சென்டர்லேயும் நம்ம அலையணும், ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ப்ரைஸு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியான ப்ராசஸ் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. மற்றபடி நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது டிஸ்பிளே, ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.